சிறப்பு வாய்ந்த துவாவை உருக்கத்தோடும் நம்பிக்கையோடும் இன்ஷா அல்லாஹ் கவனம் சதறாமல். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ லக்கல் ஹம்து குல்லுஹு வ இலைக யுர்ஜஅுல் அம்ரு குல்லுஹு வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. اللهم أنت الأول وليس قبلك شيء وأنت الآخر وليس بعدك شيء وأنت الظاهر وليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء لا شيء إلا أنت فيه يا رب العالمين ولا مولى إلا أنت يا أكرم الأكرمين. اللهم نحن الضعفاء والفقراء والغرباء والمساكين واجعلنا ممن استهداك فهديتا واستكفاك فكفيتا واستنصرك فنصرتا. اللهم يسر علينا وعلى أهلنا وعلى أولادنا وعلى عبادنا وعلى خطننا وعلى المسلمين أمور الدين والدنيا والآخرة. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن سهلا فإن التيسير كل عسير عليك يسير فإن التيسير كل عسير عليك يسير. اللهم يا حليم يا عليم يا علي يا عظيم نحن نسألك يا الله أيدينا مرفوعة لديك وأمورنا مفضلة إليك ونحن واقفون بين يديك ولا تردن خاسرين وإن لا تطردن خائبين وإن تردد فمن نأتي يا خير المعطي فأعط لنا كل سول ولا تجعلنا بدعائك رب شقيا. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இரக்கமுள்ளவனே, நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. எங்களின் பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் தாய் தந்தையர்களின் சிறிய பெரிய குறைகளை மறைத்து மன்னிப்பாயாக. எங்கள் மனைவியர்களை மன்னிப்பாயாக. எங்கள் பிள்ளைகளை மன்னிப்பாயாக. எங்கள் மனைவியர்களின் பெற்றோர்கள் குடும்பத்தார்களின் பிழைகளை குறைகளை மறைத்து மன்னிப்பாயாக. எங்கள் குடும்பங்களின் பாவங்களை பிழைகளை பொறுத்து மன்னிப்பாயாக. ரஹ்மானை எங்கள் உஸ்தாதுமார்களையும் ஷேഖமார்களையும் மன்னிப்பாயாக. எங்கள் முரீதீங்கள் எங்களிடத்தில் பையத்தானவர்களை மன்னிப்பாயாக. எங்கள் மாணவர்கள் ஹாதிம்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை மன்னிப்பாயாக. முஃமினான் ஆண் பெண்களை மன்னிப்பாயாக. கருணையும் இரக்கமும் உள்ள ரப்பே, உன்னதமான பாக்கியம் நிறைந்த பராத் இரவில் கூடியிருக்கிறோம் யா அல்லாஹ். நிஷ்வ ஷஅபானிலே கூடியிருக்கிறோம் யா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப மேன்மைக்குரிய இரவு யா அல்லாஹ். நீ திருக்குர்ஆனை அருளிய இரவு யா அல்லாஹ். நீ அடியார்களிடத்தில் ஒப்புக்கொள்ள கேட்பதற்கு தயாராக இருக்கிற இரவு யா அல்லாஹ். இதோ உன் அடியார்கள் கையேந்தி நிற்கிறோம். எங்கள் நாட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாயாக. தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தருவாயாக. சந்தோஷங்களின் கதவுகளை திறந்து வைப்பாயாக. எங்கள் மீது, எங்கள் மனைவி மக்கள் மீது, எங்கள் குடும்பத்தில் எங்கள் பொறுப்பில் இருக்கிறவர்கள் மீது எங்களின் வாழ்க்கையில் விசேஷத்தை வெளிப்படுத்துவாயாக. கவலைகளை எல்லாம் போக்கிவிடு ரப்பே. கஷ்டங்களை தீர்த்து விடு ரப்பே. சஞ்சலங்களை போக்கிவிடு ரப்பே. உன்னை மறந்த வாழ்க்கைக்கு மன்னிப்பு வழங்கி விடு ரப்பே. உன்னை மறப்பது மிகப்பெரிய பாவம் யா அல்லாஹ். எங்களின் வாழ்க்கையில் உன்னை மறந்த நாட்கள் இல்லாமல் ஆக்கி விடுவாயாக. எங்களோடு நீ இருக்க வேண்டும் ரப்பே. நீ இருக்கிறாய், வாக்களித்தாய். நாங்கள் உன்னோடு இருக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் மூச்சும் பேச்சும் உன் திக்ராக்குவாயாக. எங்கள் வியாபாரங்களில் பரக்க செய்யா அல்லாஹ். தொழிலில் பரக்க செய்யா
அல்லாஹ், ரிசுக்கிலே பரக்கத் செய் யா அல்லாஹ். நீ கொடுக்கிறவன் விசாலமானவன் யா அல்லாஹ், தயாளமானவன் யா அல்லாஹ். யாராலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். எங்களை ஏமாற்றும் அதிகாரத்தை யாருக்கும் கொடுத்து விடாதே யா அல்லாஹ். நாங்கள் பலகீனமானவர்கள் ரப்பே, எங்களை யாரும் பலவீனப்படுத்தாமல் பாதுகாப்பாயாக. நாங்கள் யாரையும் ஏமாற்றி விடாமல் பாதுகாப்பாயாக. நீ ரிசுக்கில் பரக்கத் செய்து கொடு யா அல்லாஹ். ஹலாலானதை மாத்திரம் கொடுத்து விடு யா அல்லாஹ். ஹராமை விட்டும் எங்களை நீ நிறுத்தி விடு யா அல்லாஹ், தடுத்து விடு யா அல்லாஹ். நாளை மறுமையில் நரகத்திற்கு காரணமாகிவிடக்கூடாது யா அல்லாஹ். எங்களின் எல்லா நிலைகளையும் சரியாக்குவாயாக. நாங்கள் உண்மையில் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். எதில் சரியானது எது தவறானது என்பதில் நஃப்சு ரொம்ப பலகீனமானது யா அல்லாஹ். எங்கள் கல்வை நீ குடியெடுக்க தேர்ந்தெடுத்து விடு யா அல்லாஹ். பரிசுத்தமாக்கி வை யா அல்லாஹ். குறைகளும் கரைகளும் இல்லாமல் ஆக்கி வை யா அல்லாஹ். பாவ சிந்தனைகளை அழித்து விடு ரஹ்மானே. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் போக்கிவிடு யா அல்லாஹ். ஆயிரம் ஆயிரம் சோதனைகள் சூழ்ந்திருக்கிறது யா அல்லாஹ். குடும்பத்தில், வாழ்வில், பொருளில், பொருளாதாரத்தில் அத்தனையிலும் சோதனையை நீக்கி மகிழ்ச்சியை தருவாயாக. இந்த நாடு தழுவிய பாதுகாப்பை தந்துவிடு யா அல்லாஹ். எங்களை ஆளுபவர்களும் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் யா அல்லாஹ், அன்பு காட்ட வேண்டும் யா அல்லாஹ். இந்த நாட்டில் நாங்கள் ஒழுங்கான அங்கீகாரத்தோடு வாழ வேண்டும் யா அல்லாஹ். எங்களின் வணக்கங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் வழிபாடு தடங்கள் தடைகள் இல்லாமல் பாதுகாப்பாயாக. ஷரியத்தை எங்கள் உயிரை விட மேலாக நீ தந்தாய் ரப்பே, அதற்கு பாதுகாப்பை தருவாயாக. அத்தனையிலும் பாதுகாப்பானவர்கள் எங்களை ஆளச் செய்வாயாக. எங்கள் மீது நிம்மதியை நீ திறந்து வைப்பாயாக. நாங்கள் பெற்ற பிள்ளைகள் ஒரு பக்கம் ரப்பே, அந்த பிள்ளைகளின் கண்குளிர்ச்சியான வாழ்க்கையை எங்களை கொண்டு அவர்களை கண்குளிர்ச்சியாக்கி விடியா அல்லாஹ், அவர்களை கொண்டு எங்களை கண்குளிர்ச்சியாக்கி விடியா அல்லாஹ். பிள்ளைகளே பெற்றோர்களின் சோதனையாகுவார்களே, அப்படி ஆக்கிவிடாமல் இருக்க செய்யா அல்லாஹ். எங்கள் சோதனையாக எங்கள் பிள்ளைகளை ஆக்கிவிடாதையா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களை சோதனையாக்கி விடாதையா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்களின் கல்வியிலும் ஈமானிலும் பரக்கத் செய்யா அல்லாஹ், அமலில் ரிசுக்கில் பரக்கத் செய்யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் உலகத்தில் அவமானப்படக்கூடாது, அசிங்கப்படக்கூடாது, சஞ்சலப்படக்கூடாது. அவர்கள் வாழ்க்கையில் கண்ணியமாக வாழ வேண்டும். கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ வேண்டும். குழந்தை பாக்கியங்களோடு வாழ வேண்டும் யா அல்லாஹ். நீ விரும்பினால் தடுப்பவர்கள் இல்லையா அல்லாஹ், நீ கொடுப்பதை நிறுத்துபவர்கள் இல்லையா அல்லாஹ். உனக்கு தனி அதிகாரம் உண்டு யா அல்லாஹ், தனி சக்தி உண்டு யா அல்லாஹ். மருத்துவர்கள் கைவிட்ட பின்னாலும் கொடுக்கும் ஆற்றல் உனக்கு மாத்திரமே சொந்தம் யா அல்லாஹ். எங்கள் யாவருக்கும் சுகமான வாழ்வை கொடு யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடு யா அல்லாஹ். குழந்தை உண்டானவர்கள் சுகப்பிரசவமாக குழந்தை பெறச் செய்யா அல்லாஹ். பிறந்த குழந்தைக்கும் ஹயாத்தும் சுகத்தையும் கொடு யா அல்லாஹ். பெற்ற தாய்க்கும் ஹயாத்தும் சுகத்தையும் கொடு யா அல்லாஹ். ரஹ்மானே, எங்கள் வாழ்க்கையில் நிறைய தவறுகள் நாங்கள் இழைத்திருப்போம். வாலிபத்திலும் இருக்கும் காலத்திலும் நீ மன்னித்து மன்னித்து விசாலமானவன் யா அல்லாஹ். எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்கள் மீது அக்கிரமம் செய்பவர்களை சாட்டிவிடாதே யா அல்லாஹ். அநியாயக்காரர்களை சாட்டிவிடாதே யா அல்லாஹ். தவறாக அதிகாரப்படுத்துகிற அதிகாரிகளை சாட்டிவிடாதே யா அல்லாஹ். எங்களை நீ நேர்மையான மனிதர்களை கொண்டு ஆழ்வாயாக. எங்கள் வாழ்க்கையெல்லாம் புதுப்பித்து விடு யா அல்லாஹ். எங்கள் வணக்கத்தில் இன்பத்தை கொடு யா அல்லாஹ். புனிதமான இந்த இரவை நீ கொடுத்தாய். அடுத்த ஆண்டும் இந்த இரவை நாங்கள் சந்திக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் குடும்பங்கள் சந்திக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் குடும்பத்திலும் எங்களிலும் ஒவ்வொருவர்களுக்கும் நீண்ட ஆயுளை தருவாயாக, நோயில்லா வாழ்க்கையை தருவாயாக, குறையில்லா செல்வத்தை கொடுப்பாயாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாத்து விடியா அல்லாஹ். ஆஸ்பத்திரி செலவுகளில் இருந்து பாதுகாத்து விடியா அல்லாஹ். ஆஸ்பத்திரியின் சிரமங்கள் இருந்து பாதுகாத்து விடியா அல்லாஹ். நாங்கள் முடங்கிவிடக்கூடாது யா அல்லாஹ். படுக்கையில் விழுந்து விடக்கூடாது யா அல்லாஹ். எங்களை கண்ணியமாக பார்த்த எங்கள் குடும்பம் எங்களை ஓரமோட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். எங்களை ஒதுக்கும் நிலை வந்து விடக்கூடாது யா அல்லாஹ். ஹயாத் வரையிலும் கண்ணியத்தையும் சேர்த்து கொடுத்து விடு யா அல்லாஹ். நீ கொடுக்கும் பெரிய பாக்கியம் கண்ணியம் யா அல்லாஹ். கண்ணியம் நாங்கள் இழந்து விடக்கூடாது யா அல்லாஹ். போதை மாறிவிடக்கூடாது யா அல்லாஹ். நினைவாற்றல் குன்றிவிடக்கூடாது யா அல்லாஹ். நின்று தொழ வேண்டும் யா அல்லாஹ். இரவு தஹஜ்ஜத்தை நசீபாக்கி கொடுத்து விடு யா அல்லாஹ். ரஜபில் பரக்க செய்வாயாக,
ஷஅபானில் பரக்கத் செய்வாயாக. ரமலானை அடைய வேண்டும் யா அல்லாஹ், ரமலானில் சுகத்தோடு அடைய வேண்டும் யா அல்லாஹ். ஒரு நாளும் தராவிக்கு தப்பிவிடக்கூடாது யா அல்லாஹ், இரவு தொழுகை தப்பிவிடக்கூடாது யா அல்லாஹ், தஹஜ்ஜத்தை விட்டு தூரமாகி விடக்கூடாது யா அல்லாஹ், நோன்புக்கு தடை வந்து விடக்கூடாது யா அல்லாஹ். உடலால் உள்ளத்தால் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, வாய்ப்பை கொடுப்பாயாக. அதிகமான நேரங்கள் மஸ்ஜிதில் செலவழிக்க செய்ய அல்லாஹ், குர்ஆன் ஓத தௌஃபீக் செய்வாயாக, இத்திகாஃபிற்கு தௌஃபீக் செய்வாயாக. கருணையும் இரக்கமும் உள்ளவனே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் மரணித்த எங்கள் பெற்றோர்கள் உறவுகள் அத்தனை பேர்களுக்கும் இந்த இரவில் நரக விடுதலை வழங்கி விடியா அல்லாஹ், அவர்களுக்கெல்லாம் சொர்க்கபதியை கொடுத்து விடியா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தில் பல பேர் உன்னை சந்தித்து விட்டார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு நிரந்தரமான சொர்க்கத்தை தீர்மானிப்பாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை குடியா அல்லாஹ், அவர்கள் நபியின் தர்பாரில் நெருக்கம் பெற வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் கடைசி மூச்சு வரையிலும் நிம்மதியை குடியா அல்லாஹ். நீ கொடுத்த சின்ன சின்ன வியாபாரம் தொழிலில் பரக்கத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். தரித்திரம் இல்லாமல், வறுமை இல்லாமல், கடன் இல்லாமல் ஆக்கி வைப்பாயாக. யாரிடத்திலும் தேவையாகாமல் வாழச் செய்வாயாக யா அல்லாஹ். நஷ்டம் அடியும் வியாபாரங்களை விட்டும் பாதுகாப்பாயாக, இழப்புகள் ஏற்படாமல் பாதுகாப்பாயாக. யாரும் எங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் தர வேண்டுமோ அவர்கள் தந்துவிட வேண்டும் யா அல்லாஹ். எங்களுக்கு பணம் தருபவர்கள் தர வேண்டும், நாங்கள் கொடுப்பவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். நீ அருள் தர வேண்டும், அருள் தடுக்கப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கொடுத்து விடு யா அல்லாஹ். எல்லோருக்கும் சுகம் வழங்கி விடு யா அல்லாஹ். நாங்கள் மனைவியோடு மக்களோடு குடும்பத்தோடு ஹஜ்ஜி செல்ல வேண்டும், உம்ரா செல்ல வேண்டும், ஜியாரத்து செல்ல வேண்டும், மாநபியை கனவில் கண்டு ஆனந்தம் பெற வேண்டும் யா அல்லாஹ். நபியை பார்க்க வேண்டும், அந்த திருமுகத்தை பார்த்து நாங்கள் பேரின்பம் பெற வேண்டும் யா அல்லாஹ். அதற்கு தடை ஏற்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் வாழ்க்கை மொத்தமும் விசேஷமாக வேண்டும் யா அல்லாஹ். லட்சோப லட்ச மக்களுக்கு இதயத்தில் உன் நினைவை நாங்கள் கொடுக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் கரம் பற்றி பையத்தானவர்கள் சொர்க்கமே போக வேண்டும் யா அல்லாஹ். அவர்களை வழிகாட்டும் இடத்தில் நாங்கள் இருக்க வேண்டும், அவர்கள் பின்பற்றி நடக்கும் இடத்தில் வாழ வேண்டும் யா அல்லாஹ். தௌஃபீக் செய்வாயாக. இந்த துஆவை உன் கருணையால் எங்கள் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், வலிமார்கள் சாலிஹீங்கள் சாலிக்கீங்களின் பொருட்டால் அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரிப்பாயாக. இதுவரையிலும் திருமணமாகாத எங்கள் பிள்ளைகளுக்கு சிறப்பான ஜோடிகளோடு காலம் கடக்காமல் திருமணங்களை நசீபாக்குவாயாக. குழந்தை பாக்கியத்தோடு வாழச் செய்வாயாக, சொர்க்கத்திலும் கணவன் மனைவியாக வாழச் செய்வாயாக. இந்த துஆவை உன் தனிப்பெரும் கருணையாலும் எங்கள் உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு பொருட்டால், வலிமார்கள் சாலிஹீங்கள் நன்மக்களின் பொருட்டால் கபூல் செய்வாயாக. அல்லாஹ் நீ இல்லை என்று சொல்லி மாத்திரம் விட்டு விடாதே யா அல்லாஹ். உன்னை தவிர வேறு கதியே இல்லையா அல்லாஹ், வேறு இடமும் இல்லையா அல்லாஹ். யாரிடத்திலும் கையேந்தியதும் இல்லையா அல்லாஹ், யாரிடத்திலும் கையேந்தவும் தெரியாது யா அல்லாஹ். உன் தர்பார் மாத்திரம்தான் எங்களுக்கு நிம்மதி அளிக்கிறது யா அல்லாஹ். இதோ உன் அடியார்கள் உன் வாசலில் புனித இரவில் கையேந்தி நிற்கிறோம், கெஞ்சி நிற்கிறோம், கண்ணீரோடு நிற்கிறோம். எங்கள் தேவைகளும் நாட்டங்களும் அத்தனையும் நீ கொடுத்து விடு யா அல்லாஹ். விரட்டி விடாதேயா அல்லாஹ், விரட்டி விடாதேயா அல்லாஹ். வேறு வழியே தெரியவில்லை யா அல்லாஹ். நிர்கதியான எங்களுக்கு உன் வாசல் வெளிச்சம் அளிக்கிறது யா அல்லாஹ். கொடுத்து கொடுத்து தயாளமானவனே, கேட்டதையும் கொடுப்பாயாக, கேட்காமல் எதுவெல்லாம் எங்களுக்கு நல்லதோ அதையும் கொடுப்பாயாக. ரப்பனா ரப்பிர் ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, வஜ்அல் மஸ்வானா வ மஸ்வாஹுமா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி யா அர்ஹமர் ராஹிமீன். وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحابه وأهل بيته أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام الحمد لله رب العالمين. நாளை நோன்பு வைக்கணும், உங்கள் குடும்பத்தை நோன்பு வைக்க சொல்லுங்கள், பிள்ளைகளை பெண்களை நோன்பாடியாக ஆக்குங்கள். விசேஷமான நோன்பு, அல்லாஹ் நற்கூலி வழங்குவானாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு